பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் நெல்லையில் இருந்து அழைத்து வரப்பட்ட கூலிப்படையினர் மூலமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறாரா என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. மேலும் அதன் அடிப்படையில் தற்பொழுது விசாரணையானது தீவிரமடைந்து கொண்டிருப்பதாக முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது. இது பற்றி அறிவோம். எமது செய்தியாளர் சதீஷ்மணி இணைகிறார். சதீஷ்மணி, எதன் அடிப்படையில் நெல்லையை சேர்ந்த கூலிப்படையைச் சேர்ந்தவர்கள் இதன் பின்னணியில் இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது? அது பற்றிய முழு விவரங்கள் என்ன? வழக்கறிஞரும் தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் நேற்று பெரம்பூரில் உள்ள அவரது வீட்டில் 8 பேர் கொண்ட கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த அதிர்ச்சியை தொடர்ந்து 10 தனிப்படைகள் அமைத்து உடனடியாக இந்த கொலை செய்ததாக ஆற்காடு சுரேஷ், பிரபல ரவுடி, கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட வழக்குகள் அவருக்கு. அவர் கடந்த ஆண்டு பட்டினப்பாக்கத்தில் மர்ம நபர்களால் படுகொலை செய்யப்பட்டார். இந்த விவகாரத்துல ஆற்காடு சுரேஷோட தம்பி புன்னை பாலா உட்பட 8 பேர் அண்ணாநகர் காவல் நிலையத்துல சரண்டர் ஆயினர். இந்த நிலையில இது குறித்து தீவிர விசாரணை நடத்திய போது அந்த கொலை நடந்த இடத்தில் எடுக்கப்பட்ட சிசிடிவி காட்சிகள், அதில் வரக்கூடிய அந்த குற்றவாளிகளுடைய நடவடிக்கைகள், அவர்கள் வெட்டக்கூடிய பாங்கு ஆகியவற்றை பார்த்து இதன் பின்னணியில் தென் மாவட்டமான திருநெல்வேலியிலிருந்து கூலிப்படைகள் அழைத்து வரப்பட்டு அதன் மூலமாக ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் போலீசாருக்கு வலுத்து இருக்கிறது. இதனை தொடர்ந்து இது தொடர்பாக தீவிர விசாரணை நடத்தி வருகின்றன. ஏற்கனவே 8 பேர் சரணடைந்த நிலையில் இதன் பின்னணியில் கூலிப்படையினர்கள் திருநெல்வேலியிலிருந்து அழைத்து வரப்பட்ட கூலிப்படையினர் இருக்கலாமா என்ற சந்தேகம் வலுத்துள்ளது. தொடர்ந்து அது குறித்தும் தீவிர விசாரணை நடத்தி வரப்படுகிறது. இதே வேளையில எப்போதுமே அவருடைய துப்பாக்கி எப்போதுமே அவர் துப்பாக்கி வச்சிருக்கக்கூடிய லைசன்ஸ் பெற்ற துப்பாக்கி வைத்திருக்கக்கூடியவர். இந்த நிலையில தேர்தல் காலம் அப்படிங்கிறனால லைசன்ஸ் பெற்ற துப்பாக்கிகள் அனைத்துமே காவல்துறையிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பது ஒரு சம்பிரதாயம், அந்த விதிமுறையில் ஒன்று. அதன் அடிப்படையில் ஒப்படைத்த துப்பாக்கியை மீண்டும் துப்பாக்கியை வாங்கவில்லை என கூறப்படுகிறது. இதனை கண்காணித்த இந்த கும்பல், கொலை செய்த கும்பல் அவரை கண்காணித்து அதன் பின்பாக இந்த திட்டத்தை நிறைவேற்றியதாகவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து பல்வேறு கட்ட தகவல்கள் இதுல வெளியாகிட்டு இருக்கு. 8 பேர் சரணடைஞ்ச 8 பேரும் உண்மையான கொலை குற்றவாளிகளா அல்லது கொலை செய்தவர்கள் வேறு ஏதும் கூலிப்படையினர்களா, அவர்கள் தென் மாவட்டத்திலிருந்து அழைத்து வரப்பட்டிருக்கலாமா என பல கோணத்துல போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். என்றாலும் இந்த திருநெல்வேலி இருந்து கூலிப்படையினை வைத்துக் கொல்லப்பட்டாரா என்ற ஒரு கோணம் மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறது. இது தொடர்பாக தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சதீஷ்மணி. பல்வேறு கோணங்களில் தனிப்படைகள் விசாரணையை முடுக்கிவிட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தற்பொழுது பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் நெல்லையில் இருந்து அழைத்து வரப்பட்ட கூலிப்படையினர் மூலம் கொல்லப்பட்டாரா என்ற கோணத்தில் போலீசாருடைய விசாரணையானது தீவிரம் எடுத்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.